புரட்சி தலைவர்கிட்ட என்ன சொல்றாங்க, அந்த திமுக இருந்த கீழே உள்ள தொண்டர்கள்லாம் எல்லாம் புரட்சி தலைவர் தான் பிடிக்கும். அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, நீங்க எப்படியே சும்மா இருக்க கூடாது, நீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், ஆரம்பிச்சே ஆகணும்னு சொல்லி புடிவாதப்படுத்துறாங்க. அப்ப என்ன ஆகுது, ஒரு தலைவரோட விசுவாசி அனகாபுத்தூர் ராமலிங்கம்னு ஒருத்தர், அவர் ஒரு கட்சி பதிவு பண்ணி வச்சிருக்காரு. அதை தலைவர்கிட்ட கொடுத்து தலைவர் அதுல கட்சியில தன்னை இணைச்சுக்கிறார். இணைச்சுக்கிட்டு தலைவர் அதுக்கப்புறம் திண்டுக்கல் நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் வருது, மாயத்தேவரை போட்டு முதல் வெற்றி. இப்படிதான் தலைவர் உருவானது. அதுக்கப்புறம் தலைவர் மறைவு. தலைவர் மறைஞ்ச பிறகு அம்மா கிட்டத்தட்ட அப்ப தலைவர் மறையிறப்ப அம்மா 9 ஆண்டு காலம் கொள்கை பரப்பு செயலாளரா இருக்காங்க. இருந்து கட்சியை ஃபுல்லா நடத்திக்கிட்டு இருக்காங்க அம்மா தான். தலைவர் திடீர்னு மறைஞ்சோன்னா என்ன ஆகுது, 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் என்ன பண்றாங்க, அம்மாவை இருக்க விடக்கூடாது, இந்த அம்மா இருந்தா இந்த அம்மா முதலமைச்சரா வந்துரும் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு அம்மாவை தலைவரோட இறுதி சடங்குல கூட கலந்துக்க விடல. அந்த அளவுக்கு எங்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம கட்சிக்காரவங்க எல்லாரும் அம்மா பின்னால, தலைவர்கள் தான் முதலமைச்சர் ஆவறதா, இன்னொருத்தர் 2 பேருக்கு போட்டி, நான் அவரதா நீ அவரதான்னு அது ஒரு சண்டை ஒரு பக்கம் நடக்குது. ஆனா கழக தொண்டர்கள் எல்லாம் அம்மா பக்கம் இருக்காங்க. நான் அம்மா கிட்ட அப்ப பழகி இருக்கேன். சின்ன பொண்ணுனா அப்ப 81ல, அப்பல இருந்து அம்மாட்ட கூட இருக்கேன். அந்த சமயத்துல தலைவரோட இறுதி சடங்குல அம்மாவை கலந்துக்க விடாம பண்ணி சட்டையெல்லாம் பிடிச்சு கிழிச்சு பீரங்கி வண்டியில ஏறி அம்மா மலர் வேலைய வைக்க போகும்போது பிடிச்சி கீழே பிடிச்சி தள்ளிடுறாங்க. அப்போ நாங்க அம்மாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறோம். அதனால தலைவருடைய இறுதி சடங்கு நடக்கிற இடத்துக்கு நாங்க அம்மா போல. இதான் அன்னைக்கு நடந்தது.